அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபியம் ராமலிங்காபியம் ராமலிங்காபியம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியினோடு ஆய்வு செய்து வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வரலாறு எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்கு என்னென்ன அறிவுரைகளை தந்துள்ளார், அதை கற்றுக்கொண்டு நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவிழே தரம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். சரணாஜி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் செல்வம். வணக்கம். வணக்கம் 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 ஐயா. ஓகே சாமி, நம்ம போன தொடர்ல கடவுள் வழிபாடு அவசியமா இதுதான் ஒரு 4-5 தொடரா பாத்துக்கிட்டு வரோம். பக்தி அந்த போன வாட்டி ஒரு 10 பாட்டு பேலன்ஸ் இருந்துச்சு, அதை முடிச்சிருவோமா? முடிச்சிடும். இப்போ 10 பாட்டு பேலன்ஸ் இல்ல, அல்பம் முழுக்கவே பக்தி தான். பக்தி தான் நம்ம வந்து அவனையும் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் எடுத்து பாக்குறோம். கொஞ்சம் எடுத்து முழுக்க அல்பம் முழுக்க பக்தி 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 தான். எல்லா படம் பக்தி தான். அருமையா பட்டிருக்கார் பெருமாள். அவருடைய நாலேஜ் நம்ம கம்பேர் பண்ண முடியாது, சொல்லி மாடாது. அதனால எது சாம்பிளா சொல்றோம், மக்கள் வந்து அல்பா போற படிச்சுக்கணும். அவன் தலைமை ஒரு பாட்டு சொல்றோம், 19 பாட்டு எடுக்கணும் அதுல இருந்து. இப்ப என்ன பண்றீங்க, பக்தியிலேயே இன்னொன்னு தெரியுமா, நான் சொல்றது தவன் தான் வேணும்னு சொல்றான் இல்லையா? ஆமா. அது பிரேயர்லயும் தவன் கேட்கிறாரு. மரண பிரிவாள் பிரேயர்ல கேட்கிறாரு. அது பார்த்தோம், ஒரு 10 பாட்டு பார்த்தோம். பார்த்துட்டு சாமி அதுல ஒரு பாட்டு அப்புறம் பார்ப்போம். ஒரு பாட்டு கண்ணு வச்சு. இப்ப என்ன பண்றீங்க, 73 சாமி பூரா 6ஆம் தலைமுறையே 1073 73 சிவானந்த பற்று 9ஆவது பாட்டு. கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணநெறி உற்றேன், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவம் பெற்றேன், உயர்நிலை பெற்றேன், உலகில் பிறநிலையை பற்றேன், சிவானந்த பற்று என் பற்றென பற்றினேனே. பாருங்க, கற்றேன் சிற்றம்பல கல்வி, கற்றேன் சிற்றம்பல கல்வி தவம். ஓ, சிற்றம்பல கல்வினா தவமா சாமி? ஆமா, சிற்றம்பலத்துல படிக்கிறது கல்வி. சிற்றம்பலத்துல படிக்கிற கல்விதான் தவம். தவம் எப்படி 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 சொல்றீங்க? இப்ப நம்ம பேசுறோம்ல, உட்காரு, நேரம் உட்காரு, குருபதி வரலாம் சொல்றோம் இல்லையா? அதான் சிற்றம்பல கல்வி. அதுதான் வந்து சிற்றம்பலத்துல கற்கிற கல்வி. கல்வின்றங்க சாமி, அது கல்வியா பயிற்சியா? நீ பயிற்சி பண்ணீங்க, அறிவு வருது அங்கிருந்து. ஓ, அங்கிருந்து பாருங்க. இல்ல இது பாருங்க, ஏன் கல்வி சொன்னா அடுத்த வரி பாருங்க. சிற்றம்பல கல்வியை படிச்சேன், கற்று கருணநெறி உற்றேன். கருணை வந்து பாருங்க, அங்கிருந்து கருணநெறி உற்றேன். அதான் கல்வி. ஐயோட இலக்கம் பாருங்க. புரியல சாமி, எனக்கு புரியல. அதான் கல்வின்றீங்க இப்ப? இல்ல, இலக்கம் இல்ல, இலக்கம். என்னோட இலக்கம் எவ்வளவு இலக்கம் இல்லையா? அந்த பிள்ளை பெருமா எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆமா, பார்த்தோம். அந்த இறக்கம் வந்து இந்த தவத்தால் தான் வந்ததுங்கிறார். அப்ப இறக்கம் வரணுமா தாவம் வரணுமா சாமி? இறக்கம் முதல்ல இருக்கணும் சார். நம்ம இறக்கம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓ, ஓகே ஓகே சாமி. இது பாருங்க, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் சொல்றாருல. ஆமா. இப்ப நம்ம மனதுல தானே இருக்கோம். ஒரு சமயம் தவம் பண்றதுனால ஆன்மா நிலைக்கு போறோமோ, அதனால இயற்கையா. அப்ப அந்த ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு வரும்ல, அது வருது. இப்ப வந்து கருணை நெறிகள் வந்து என்னன்னா, நம்ம முதல்ல என்ன இருக்கும் தெரியுமா?
யாராவது கேட்டா கொஞ்சம் கொடுப்போம், அப்படி அப்படி இருந்தா அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. இது வந்து உலகம் பூரா பரவுது கருணை நெறி. ஓ, எல்லா ஜீவராசி மேலயும் ஆஹ் கருணை. ஆஹ் பெருமை பாருங்க, பிள்ளை பெருமை பாருங்க, பார்த்தோம்ல. காக்கைகள் கூட ஆமா ஆமா. இல்ல, அது இந்த கருணைக்கு லிமிட்டே கிடையாது. அந்த கருணை வந்து தவத்தில் தான் வரும். வந்து கண்ணறி விட்டேன். அடுத்து அது மாத்திரம் இல்லை, அடுத்தது பாருங்க, எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவிடம் பெற்றார். மரணம் வருது இல்லையா? ஆமா, வருது. எப்ப வராது. ஒளி வடிவம்னா என்ன சாமி? இது ஒளி வடிவம். ஒளி வடிவம்னா ஒளிச்ச வடிவம், ஞானதேகம். ஓ, ஒளித்துக் கொள்ளும் வடிவம். அப்புறம் பார்ப்போமா. ஒளி வடிவம்னா ஞானதேகம். பாத்துருக்குமே. பாத்துக்கலாம், இவன் மக்கள் இப்ப தெரியாது இல்ல. சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப ஒளி வடிவம்னாக்கா, ஒளின்னா வெளிச்சம் நினைச்சுக்காதீங்க. ஒளினா ஒளித்துக் கொள்ளும் வடிவம். அதாவது சித்த தேகம் வந்து தோன்றும் பிடிபடும், பிரணவ தேகம் தோன்றும் பிடிபடாது, ஞான தேகம் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். தேவைப்பட்டா காட்டலாம், தேவைப்பட்டா மறைச்சுக்கலாம். அப்போ ஒளி வடிவம்னாக்கா ஞான தேகம், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம்னாக்கா ஞான தேகம் பெற்றுட்டாங்க. சரியா? சரியா நான் சொன்னது? இப்ப ஓகே, அது விளக்கம் சொன்னா 3-4 பாட்டு பாடும். 3-4 பாடும். முதல்ல என்னன்னா, என்ன பாடு நேரம் பரவாயில்ல, மக்களுக்கு தெரியணும். ஞானசரி முதல் பாடல் பாருங்க. ஞானசரியை முதல் பாட்டா? ஆமா, இந்த டீட்டெயில் விவரமா பார்த்து போறோம், மற்றதான் அப்படியே பார்த்து வரேன். அதாவது இப்ப ஒளி வடிவம் எப்படி? ஒளினாக்கா ஒளினா வெளிச்சம் இல்ல, ஒளி வடிவம்னாக்கா ஒளித்துக் கொள்ளுகின்றத நம்ம பாக்குறோம். சரியா சாமி? ஆமா, எல்லாம் விளையாடும் பசங்க ஒளிச்சுக்குவாங்க இல்லையா? ஒளி தமிழ் வார்த்தை ஒரு வார்த்தை நிறைய மீனிங் பொருள் உண்டு. சரி, ஒளின்னா பிரகாசம் ஒரு பொருள் உண்டு, ஒளிச்சது ஒரு பொருள் உண்டு. இங்க வந்து ஒளிதான்னா ஜோதி நிறைய பேர் இந்த பேசுறாங்க, ஜோதி ஆயிட்டாரு. சரி, ஜோதியா கண்ணு முகம் எல்லாம் போயிடுவான். ஒளி வடிவம்னா ஒளிச்ச வடிவம் தான் சரியான மீனிங், ஜோதி இல்லை. இந்த பாட்டு பாருங்க, நீங்க பாட்டு படிங்க, படிங்க. நில்லுங்க. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்தும் நம் வம்மின் ஏத்தும் நாம் வம்மின் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுதருணம் இதுவே. இங்க பாருங்க, நினையணும், நினைக்கணும், உலகணும், நினைக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சொன்னா மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்துடலாம் சொல்றாரா? அது சொன்னவர் பொற்சபை ஏன் சொல்றாரு பின்னாடி? மரணமெல்லாம் வாழ்ந்துடலாம் கண்டு சொல்லிட்டு கொஞ்சம் பூந்தரணும் சொல்றாரு இல்லையா? பொற்சபையில் சிற்சபையில் புகுதருணம் இதுவே. அதான் நம்ம சிற்சபைங்கிறது புறமதி பொருள் பார்க்கறது, உள்ள பொண்ணு பார்க்கறோம், அதுல பூந்துட்டோம்னா மரணம் வராதுங்கிறாரு சாமி. இப்ப இதுக்கு வந்து ஒளிப்பிடமும் பார்க்கணும். இப்ப ஆமா, அதான் சொல்றேன். இப்ப இது வந்து மரணம் வராதுன்னா பொற்று பூந்தோம் இல்லையா? அதாவது சாமி இல்லைங்க, இப்ப வந்து இந்த பாட்டு என்னன்னாக்கா, மரணத்தை நீங்க வென்றலாம், ஆனா நீங்க வந்து சிற்சபையில் பொற்சபையில புகுந்துக்குங்கப்பா. பொற்சபையில சிற்சபையில புகுந்துக்கிட்டீங்கன்னா தான் மரணத்தை வெல்ல முடியும். ஆமா, அதாவது அடுத்த பாட்டு பாருங்க. என்ன சொல்றாரு? உங்க வயசு இருக்கு, காலம் இருக்கு, மெதுவா சேரலாம் நினைச்சிடாதீங்க, தாமதம் பண்ண உடனே பண்ண. அடுத்த பாட்டு பாரு, புகுந்தோம் இது கண்டீர், புகுதருணம் இது கண்டீர், புகுந்துங்க. நான் தான் புகழ்கின்றேன்
இந்த மொழியை பொய்மொழி நினைக்காதீங்க. உடம்பு போச்சுன்னா உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடமைகளும் உலகியலும் எதுவுமே துணை கிடையாது. அதனால எப்பயே போதும்னு சொன்னார் இல்லையா, ம். அதான் ஒளிச்சிட இடம். ஒளின்னா ஒளி ஒளிக்க வச்சிடலாம் இல்லையா. சரி. அது வந்து எங்க இருக்கணும், நிஜமே ஒளிப்பிடமும் அறியீர் ஆமா ஒளிப்படுத்துவாங்க. கட்டோடே கணத்தோடே வாதா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இல்லைங்க, அது எங்க உய்வகை கூறலா என்னமோ வருமே. ஆமா 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 அதான் அதுதான். உலகோர்க்கு உய்வகை கூறல் நீ பரவாயில்லையா. கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றி. தம்பி, ஒரு பாட்ட சொன்னாக்க பெரிய என்ன போக, ஒரு அளவு கூட இல்லையா? ஒரு பாட்டுக்கு ஒரு அளவு பெரியாளா? கட்டோடே கணத்தோடே அந்த பாட்டு வந்து வரணும் இல்ல, பாட்டு வருது இல்ல. அது திடீர்னு எப்பயோ ஒரு சமயம் சாமி, அதாவது நம்ம தவம் செஞ்சுட்டே இருப்போம் சாமி, ஏதோ ஒரு நாள்ல வரும் பாருங்க ஒரு உணர்வு, அடாடாடாடாடாடா, அப்புறம் அதோட அவுட்டு. பாட்டு வரும் பாரு, எல்லாரும் கவனிங்க. முதல்ல வந்து மரணம் அப்புறம் வாழலாம், அது புத்த பூந்துவான்னு சொன்னார் பாருங்க. அதான் ஒளிச்சுக்கிற ஒளிப்படம், ஒளின்னா ஒளிச்சுக்கிற இடம் வரும். அந்த பாட்டு பாருங்க. இந்த பாட்டு இந்த பாட்டா இல்லையே, பாட்டு இல்ல இதுல சாமி, பாத்தீங்களா அப்பயே சொன்னேன். கனமுடையேம் கட்டுடையேம் என்று நினைத்திங்கே கழித்து இருமாந்திருக்கின்றீர் ஒளிப்பிடமும் அறியீர் சினமுடைய கூற்று வரும் செய்தி அறியீரோ செத்த நுமதினத்தாரை சிறிதும் நினையீரோ தினகரன் போல் சாகாத தேகமுடையவரே திருவுடையார் என அறிந்தே சேர்ந்திடுமின் ஈண்டே மனமகிழ்ந்து கேட்கின்ற வரமெல்லாம் எனக்கு வழங்குதற்கென் தனித்தந்தை வருதருணம் இதுவே. இந்த பாட்டு பாருங்க, மக்கள் நல்லா கவனிங்க. முக்கியமான பாட்டு. கனமுடையம் கட்டுடையம். கனம்னா செல்வம் பணம், கட்டுடையம்னா ஜனக்கட்டு. ஜனங்கள் நிறைய, எனக்கு நிறைய பணம் இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க சொல்லி நினைச்சு இருமாந்து இருக்கிறீங்களே. ஆனா ஒளிப்படம் தெரியுமா? ஒளிப்படம் என்ன எங்க ஒழிச்சுக்கிறது? எதுக்கு ஒளிப்படம்? அடுத்த வரி எமன் வரும்போது ஒழிச்சு வேண்டாமா? அவனை செய்தி சொல்லிட்டா வரான், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் வருவோம்பா. வருவான் ஒளிப்படம் தெரியல. அது ஒளிப்படம் தான். முதல்ல பார்த்து பாருங்க, கொச்சபை சிற்சபை, அதான் ஒளிப்படம் இல்லைங்க. சிற்சபையில் புகுதருணம் இதுவே, அதான் ஒளிப்படம் தான். அது இந்த பாட்டு முடியும், இந்த பாட்டு முடியல. அது போட்டியில ஏன் ஒளிப்படம் செஞ்சான்னா அடுத்த வரி பாருங்க. ஜனமுடைய கூட்டு செய்தி எவன் வருவானே, கோபம் வருவானா? சமாதானம் கிடையாது. சாமி, ஒருத்தன் கோபமா வந்தான்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட நீங்க பேசினாலும் அவன் கேட்க மாட்டான், வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். அதே மாதிரி இந்த யமன்றவன் வந்து இல்ல நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு கருணை காட்டு அப்படிலாம் இல்ல, அவன் கோபமா வந்து முடிச்சுட்டு போயிடுவான். ஆமா, அது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நம்ம நல்லா நினைக்காதீங்க. மனுஷனால சொந்தம் நினைச்சது பண்ணாங்கல்ல, நினைச்சு பாருங்க. செத்த நுமதினத்தாரே, அதாவது உங்க சொந்தக்காரங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க நிறைய. பயம் மன்னவன் இப்ப தெரியாது இல்லை. இப்போ நமக்கு செத்து போயிருப்பாங்கல்ல, நினைச்சு பாருங்க. அதனால மரணம் வந்துடுவாங்க உறுதி. சூரியன் போல சகாதேவன் தான் திருவிளையார். அதான் இங்க சேர்ந்துருங்க. தினகரன் போல் சாகாத தேகமுடையவரே திருவுடையார். அதெல்லாம் இங்க வந்து இங்க வந்து சேருங்க, தமிழ்நாடு சேருங்க, தமிழ் சேர்ந்துருங்க, எல்லாம் கேள்வி வரலாம் தந்துடுவாங்க. இந்த பாயிண்ட் அது இல்லை, மேல பாயிண்ட் தான் பாயிண்ட். ஒளிப்படத்தில் போனா மன ஜெயிக்கலாங்கிறார். ஒளிப்படம்னா ஒளிச்சிருன்னு சொன்னா இல்லையா, அது பாட்டு ஒண்ணு இல்லை. ஒளிப்படம் என்ன ஒழிக்கிறது? அது என்ன பாட்டுருக்கு? என்ன ஒளிஞ்சுக்கிறது?
காணாத வானமாகிய அதா அது இல்ல அது இல்ல. என்ன என்ன கேக்குறீங்க? இல்லைங்க நான் யோசிக்கிறேன். லோட் ஆகுதா பார்ப்போம். திருப்பி கேளுங்க கேள்விய. ஒளிப்படம் சொல்றாருல்ல, ஆ, ஒளிப்பட அறியன்னு சொல்றாரு. ஆமா. அதுக்கு இந்த பாட்டு சாமி, சிற்றபையில் புற்றபையில் புகுதரணும். இதுவே முடிச்சிட்டோம். அது அது ரைட் அது ரைட்டு. சரி. வள்ளலார் வந்து இப்போ ஞானம் பெற்றார் இல்லையா, ஆ, ஞானம் பெற்றார் இல்லையா, ஆமா. நமக்கு ஞானம் என்ன தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். சரி, ஞானம் இருக்கும், ஆனால் தோன்றி இருக்கும் தோன்றாமலும் இருக்கும். சரி. 70 வந்து ஐயா மறைஞ்சிட்டாரு, காணாம போயிட்டாரு. ஓ அந்த இவரு சொல்லுவாரு அவரோட வேளாண்மையில சீரியல வேளாண்மையில அந்த வேளாண்மையில கதையை சொல்றாரு. வேளாண் சொல்லுவாரு. இல்லைங்க திறக்கிறேன். சனிநாதன் எங்க உள்ள ஓ அந்த இதா லெட்டர் சாமி அது. லெட்டர் 8 அதில் இருக்க ஓரல் புக் இருக்கும் 69. ஆ, 7 வந்து இதான் ம். இதான் பணிய இவ்விடத்தில் அனைவரும் இட்ட நில்லுங்க. என்னது வேற லெட்டர்? வேளாண் எழுதுறாரு. நில்லுங்க. நம் பெருமான நில்லுங்க சாமி. தலை என்ன சாமி பட்டிக்கே விட மாட்டீங்க. திருமுகம் 7 நம் பெருமானார் எங்குளார் எனல். அப்புறம் பணிய ஆ? அப்புறம் பணிய யாருன்னு தெரியல. ஸ்ரீ வேலாயுத முதலியார் ஸ்ரீ ஆனந்தநாத சண்முக சரணாலய சுவாமிக்கு எழுதியது. அது நான் ஸ்ரீ அப்ப ஸ்ரீ போடுங்க எல்லாரும் தமிழ்ல. மூச்சு பைச்சேன். இல்ல ஸ்ரீ போடுவாங்க. இவ்விடத்தில் அனைவரும் இட்ட பணியில் இருக்கிறோம், பணிக்கான பணியில் இருக்கிறோம். பணி இருக்கிறோமா? அவ்விடத்தில் இப்போது இருக்கும் சோமாதிசயங்களை பற்றி அடிக்கடி திருமுகம் கட்டளையாக வேண்டி பிரார்த்திக்கின்றேன். அடிமையினுடைய தேகம் வந்தது தொட்டு சீத நோயான் மிக வருந்தி இப்போது 15-20 தினமாக சிறிது திருவருட்துணையால் சுகமாக இருக்கின்றது. ஆயினும் தேகத்தில் தக்க வலி போதவில்லை. யாவும் திருவருளால் உடனே கூடும் என்று நினைக்கின்றேன். ஓகே, அடுத்த வரியில தான் வருது. அது நிற்க நம் பெருமானார் இப்போது எவ்விடத்தெழுந்தருளி இருக்கின்றது, சாலை என்ன ஸ்திதியில் இருக்கின்றது, அவ்விட காரியங்களை யார் பராமரிக்கின்றார்கள், இது விவரங்களை உடனே கட்டளையிடும்படி கோருகிறேன். அந்த பக்கங்களிலிருந்து இங்கு வருபவர்கள் தங்களுக்கு தோன்றியபடியே சில சொல்லுந்தோறு மனம் துடிக்கின்றது. ஆதலால் உண்மை விடயங்களை உணரவருள் செய்தல் வேண்டும். ஓகே, இப்ப இங்க என்னன்னாக்கா, பெருமான் எவ்விடம் இப்பொழுது எழுந்தி அருளி இருக்கின்றது. பெருமான் யார் சாமி ஐயா கேக்குறாரு? பெருமான் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்களா? ஆமா. சரி, ஏன் அடுத்த மாதிரி பணிய. ஏன்னா இங்கு வருபவர்கள் தங்களுக்கு தோன்றியபடி சில சொல்லுதோறும் மனந்துடிக்கின்றது அப்படின்னா வரம் ஐயா காணோம் வரம் என்ன சொல்லுவாங்கல்ல, ஆனா போயிட்டாரு அவர் கிளம்பிட்டாரு அப்படின்றாங்களோ? என்ன சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இவர் ஆடிட்டாரு சொல்லும்போது மரம் துடிக்குது. சரி, இப்ப சொல்லிக்கிறாரு. ஆச்சா, இது வந்து ஐயா காணாம போனது அடையாளம். ஓகே, ஆதாரம். ஐயா இதுக்கு வந்து பதில் வந்து ஐயா கொடுக்குறாரு. அந்த புக்ல விவாகமா அறிக்கை பாங்க, அறிக்கைக்கு போகணுமா? அறிவிப்போட அறிக்கை அது அந்த புக்கு அந்த புக்கு இந்த புக்கு எதுனா அறிவிப்போட இருக்கு பாருங்க. அருள் அறம் அறிவிப்பா என்ன சாமி வேணா? அறிவிப்புகள் போகணுமா? ஆமா, அறிவிப்போம். அறிவிப்புகள் அழைப்புகள் எழுதுவாங்க. 26-10 எழுது. 26-10-70 எழுதுவாங்க. படியாது. அன்பர்களுக்கிட்ட சாலை கட்டளை அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது. நல்லபடியா ஐயா நல்லபடியா
ஒருவனைப் பற்றி அனந்தம்பியர்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். போதுமா? நான் ஐயா இன்னும் இல்லைங்க. ஐயா பார்த்தீங்களா? ஐயா தர எல்லாம் நம்மள சத்தியங்களா பாருங்க. சாமி இது அவர் கைப்பட எழுதுனதா? ஆமாங்க, ஆமாங்க. ஒரிஜினல் காப்பி எங்க இருக்கு சாமி? வடலூர் இருக்கு. இந்த லெட்டர்லாம் இருக்கே, ஆமா, வடலூர் இருக்கு. நீங்க பாத்துறீங்களா அத? சும்மா இது கேக்குறேன். இருக்கு சார். ஓகே ஓகே. நானும் இன்னும் கொஞ்சம் தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன். நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நினைத்தால் வெளிப்படுகின்றேன்றாரு. வெளிவரேன். ஆமா, மறந்துருக்காருல்ல. ஆமா. வெளியே வரேங்க பாருங்க. அது பரியந்தம் பொறுத்திருங்கள். நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன். அஞ்ச வேண்டாம். சாலையை லகுவாய் நடத்துங்கள். திருச்சிற்றம்பலம். இங்க பாருங்க, 8/6/70 மறைஞ்சாரா? ஆமா. ஜூன் மாசம். இல்ல இல்ல இல்லைங்க. இல்ல 8/6/70 மறையில, அதுக்கு முன்னுக்கே மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவரு 8/6/70 தான் எழுதியிருக்காரு செட்ர. ஆமா, அதான் சொல்றேன் இல்லையா? அது எவ்வளவு நாளுக்கு முன்னுக்கு மறைஞ்சாரு தெரியலையே. தெரியாது, மறைஞ்சிருக்காரு. ஆனா நம்ம கணக்கு வந்து இப்ப இது 8/6/70 வச்சுக்குவோமே. சரி, அதான் அடுத்து 26/10 தான் இப்ப வெளியே வரேன்னு சொல்றாரு. 26/10 தான் அவர்கிட்ட இருந்து அறிக்கையே வருது. 4 மாசம் கேப்பு அதுல. அது வெளியே வரேன்னு சொல்றாரு. அது அப்பயே வந்தாலும் அதுவும் தெரியாது. அப்பயே வந்தாரா அதுவும் தெரியாது. இல்ல, ஆனா வந்துட்டாரு. வந்தனால்தான் 73 வரையும் 76 வரையும் இருக்காருல்ல, கூட இருக்காருல்ல. ஆமா. ஆனா அது எப்ப வெளியே வந்தாருன்னு தெரியலையே. வெளில ஒரு 10-2 நாள் வச்சு வந்துருப்பாரு. 4 சார் கட்டுறாரு, வந்தா கட்டுறாரு. சரி, அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எப்ப பல லோகங்கள்ல போய் பாத்துட்டு வந்திருந்தாரா? இல்ல என்னங்க இது? நம்ம பேசாங்க கேக்குற சாமி, அவர் வேற இடத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? இல்ல தெரியாது, நமக்கு தெரியாது. காணாமல் அறிக்கை காண போயிட்டாரு. என்ன பாயிண்ட் தெரியுமா? ஞான வேகம் தோன்றியும் தோரணம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. தோரணத்துக்கு ஆதாரம் இது. ஓகே. தோரணத்துக்கு ஆதாரம் தான், அவ்வளவுதான். 26 வந்துட்டு அப்ப அவர் வந்து சாமி ஒரு இடத்துல சரி ஒரு 8 மாசம் வச்சுக்கோமே, எது காணாம போயிருக்காங்க. வேற ஸ்டேட்மெண்ட் இல்ல, அடிக்கடி காணப்படுவார். ஒரு தடவை இல்ல. நெல்லுங்க, அது வந்து 25வது பக்கம். நெல்லுங்க 26. அங்க இருக்கும் பொழுது இதா சரியா சாமி? ரைட்டு. அங்கு இருக்கும் போது இவர் அடிக்கடி தம் சீடர்கள் அறியாவென்னும் மறைந்திருப்பதுண்டு. இவர் எங்கு சென்றார் என்பதை அறிவோர் எவரும் இல்லை. இப்படி வெகு நாள் மறைந்திருப்பார். எங்க இருக்கும்போது நில்லுங்க. 1855 சென்னையை விட்டு சிதம்பரத்திற்கு போனார். அங்கிருந்து வடலூர், கருங்குழி என்ற இடங்களுக்கு சென்று அங்கு நீண்ட காலம் இருந்தார். 855 கருங்குழியில இருந்துக்கிறாங்க. ஆமா, கருங்குழி நம்ம வந்து ஒரு வீடு போனோமே, ஒரு வீடு இருந்துச்சு, அதான் கருங்குழியா? ஆமா, ஒரு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அதான் கருங்குழி. சரி, ஓகே. இப்ப பாட்டுக்கு வரும். இப்ப முத பாட்டுக்கு சிவானந்த பற்றுக்கு ஒளி வடிவம். இப்ப இல்ல, இப்ப அது இல்ல. இப்ப வந்து காணா பண்ணார் இல்லையா? ஆமா. காணா பண்ணது வந்து அது ஆதாரம் ஒண்ணும் இல்ல. ஆமா. அது மண் செய்த பாட்டு மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். அது எப்படி ஆரம்பிக்கும்? அது மந்த ஆனது அதுதான். சத்தியம் சத்தியம் அருட்பெருஞ்சோதி தந்தையரே இணைத்தாங்க, அப்படியே வரும். ஆமா, அதுல இந்த மாதிரி இன்னைக்கு நீங்க 10 கேள்வி பாட்ட முடிச்ச மாதிரிதான் மக்களுக்கு சொல்லுங்க. பண்ணிக்கிட்டு இருங்க சாமி, இப்படியே பண்ணுங்க. மக்களுக்கு சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லணும்னா அது முட்டிக்கிறேன்றாங்க மக்கள். யோசிப்பாங்க, இவங்க முட்டிக்க மாட்டா முடிக்க மாட்டாங்களா? ஒரு வழியை சொல்லுங்கப்பா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. முடிப்பீங்களா, முடிக்க மாட்டீங்களா? அப்படி சொல்ல முடிச்சா சரி, புரியாது. சொல்லிடலாம். அதுவா போவோம், அவசரம் இல்லை சாமி. சொல்லுங்க. மனுஷன் 9 பாட்டு, 9 பாரு, அது மேல்பட்டு
மண் அதான் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். முன் செய்து கொண்டதும் இங்கனம் கண்டீர். மூவகையாம் உடலாதியை நுமது பொன் செய்து கொண்ட பொதுவினில் ஆடும் பொன்னடிகான பொருந்திக் கொடுத்தேன். என் செய்து கொண்டாலும் செய்து கொள்கிற்பீர் எனைப்பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. சொல்லுங்க. இங்க பாருங்க என்ன சொல்றாரு, ஐயா விளக்கம் சொல்றாருங்க. நம்ம தப்பா சொல்றான்னு சொல்லிட்டு அந்த உடம்பு காணாம போச்சு இல்லையா, காணாம போறாரு இல்லையா, ம் அது வந்து சன்மார்க்கத்தில் நான் வந்து வான் செய்து வான் செய்து நான் செய்து வான் செய்து கொண்டேன் நான் செய்து கொண்டேன். ம் வான் என்ன பண்ணிச்சோ அதை நான் பண்ணிட்டேங்கிறாரு. சரி. இப்போ வான் என்ன பண்ணிச்சு, அதுக்கு அது நீங்க எப்ப மகாதேவ மாலைக்கு போகணுமா? போகணும். மானாகி வானாத மோகினியா, வானமாகி மானாகி பாட்டு மோகினியா, மானாகி மோகினியா பாட்டு. 50 எத்தனை அத மாதிரி பாட்டு ஞாபகம் நம்பர் ஞாபகம் இருக்கா சாமி? மானவி நவீன கிட்டம் மானாக மோகினியாகி. மானாகி மோகினியாகி போங்க. ம் அதாவது 21 வரையும் 20 ம் இங்க சொல்ல பாருங்க. அந்த பாட்டில் என்ன சொன்னாரு, வான் செய்து நான் செய்து கொண்டேன்னு சொன்னாரு. அந்த பாட்டில் ஆ வானை என்ன பண்ணிச்சு நீங்க சொல்றாரு. வானை என்ன பண்ணிட்டாங்க, பட்டறுத்தல்ல வந்து வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். ஓகேங்க. என்ன அதான் சொல்றாரு என்னங்க? மானாகி மோகினியாய் விந்துமாகி மற்றவையால் காணாத வானமாகி. அதான் இப்ப வந்து மண் பஞ்சபூதங்கள்ல ம் மண்ணை நம்ம பார்க்குறோம், சரி. நீர் பார்க்குறோம், நெருப்பு பார்க்குறோம், காற்று வந்து உணர்றோம். ம் ஆனால் வான ஆகாயத்தை நம்ம உணர முடியல, பார்க்க முடியல, உணர முடியல. சரி. அது வானம் என்ன பண்ணிச்சான், ம் மற்ற பார்க்க முடியாத தலை பண்ணிச்சான். அது சரி. வானம் மற்றவங்க பார்க்க முடியாது தலை பண்ணிச்சு. ம் அது வானம் பண்ணி நான் பண்ணிட்டேன், மற்றவங்க பார்க்க முடியாது நான் பண்ணிட்டேங்கிறார். மற்றவங்க பார்க்க முடியாது நான் பண்ணிட்டேன். நம்மளால அவரை பார்க்க முடியல. இப்போ அவர் நம்மளால அவரை பார்க்க முடியல. அவர் இருக்காரு, அவர் இருக்காரு, நம்மளால பார்க்க முடியல. நம்மளால பார்க்க முடியல. எப்படி வந்து வானம் இருக்கு, வானத்தை பார்க்க முடியலையோ அது மாதிரி அதே மாதிரி அவரை நம்ம பார்க்க முடியல. அதான் பண்ணிட்டு அது தோண்டி தேகம் இருக்கு, தேகம் எல்லாம் தேகம் இருக்கும். அவர் இருக்காரு, தேகத்தோட இருக்காரு. ஆனா அது வந்து ஞான தேகம் சாமி, தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். சரியா? தோண்டி வந்துட்டாருல. ஆமா. அப்ப சாமி அவர் வெளியே வந்தப்ப ஞான தேகத்தோட தான் இருந்திருக்காரு சொல்லுங்க. ஆமா, மலையில ஞான தேகம் தான் இருந்தார். சாமி இல்லைங்க, 870 இருந்து வந்துட்டு எவ்வளவு நாள் இருந்தாரு? 74 மலை வரைக்கும், மார்ச் 74 மலை வரைக்கும் இருந்தாரு. சரியா? ஞானம். சரி. அவன் யாரும் தெரியலங்க, அது அந்த வரம் தெரியலங்க. அவன் யாரும் தெரியல, அவன் ஞானம் தெரியல. இருக்காரு அவ்வளவு தெரியும் அவனுக்கு. என்ன நினைப்போம், என்ன நீங்க? நான் ஒண்ணும் எடுக்கல, நான் எழுதி வச்சுக்கிறேன். ஏதாவது நோட் எடுத்து வச்சுக்கோ சாமி. நல்லது. உழப்பிட்டு இருக்க வேண்டியதான் உட்காந்துக்கிட்டு. இப்ப ஐயா வந்து இப்ப ஞானத்தை இருந்தார் இல்லையா, இப்ப பாட்டுக்குவாங்க. போச்சு. இப்ப ஒரு பாட்டை பார்க்க போய் ஒளிவடம் தெரியலதான். ஒளிவடம்னா ஒளிந்து கொள்ளும் வடிவம்னு அர்த்தம். ஒளிந்து கொள்ளும் வடிவம்னு அர்த்தம் பண்ணாம ஜோதி ஆயிட்டாரு அப்படிலாம் பேசினாக்க தப்பு, புரிஞ்சுக்கிறான் அர்த்தம். ஒளி வடிவம்னாக்கா அவர் ஒளி ஆயிட்டாரு, ஜோதி ஆயிட்டாருன்னு சொன்னீங்கன்னாக்கா தப்பு. ஒளினாக்கா ஒளிந்து கொள்ளும் தேகம். ஜோதி ஆயிட்டு பேசுறாங்களே, ஜோதி ஆயில கண்ணு போனா என்ன ஆச்சு, ஜோதி ஆயிடுச்சா? என்ன அர்த்தம் பேச அப்படியும் பேசுறாங்க பாருங்க. ஒளியாட்டா ஜோதி ஆயிலாம் பேசுறாங்க தவிர ஜோதி யார் கண்ணு கையெல்லாம் என்ன சின்ன இருக்கும், எல்லாம் ஒளியா போயிடுச்சா, கண்ணு எல்லாம் போயிடுச்சா, இருக்கா? என்ன சிஸ்டம்னு தெரியல. அவர் சிந்தனையெல்லாம் பேசுறாங்க, சிந்திக்கிறதே இல்லை, ஓடி விடும். சிந்திக்கிறதே இல்லையா? இல்ல, சிந்திக்கிறதே இல்லை, சும்மா ஒளியாட்டார். ஏன்னா அவர் ஒரு பாட்டு பாடுறாரு ஐயா, அது அருட்ஜோதி நிறைய பாடலாம் இல்லையா, அருட்ஜோதி ஆனேன் என்றறைய போச்சு. இப்ப அந்த பாட்டு வேறையா? சரி வாங்க, அதையும் பாத்துருவோம். எதுக்கு விடுவானு? சரி, இன்னைக்கு இதை பார்க்க முடியாது சாமி, நம்ம அதையும் பாத்துருவோம் வாங்க.
சரி, இப்ப என்ன அது? அருட்ஜோதி ஆனேன் என்றறை அப்பா முரசு. அதுக்கு 2 பாட்டுல போதும். 2 பாட்டா? சரி வாங்க. சரி. சரி, இப்ப வந்து ஒளி ஆயிட்டேன். அருட்ஜோதி ஆனேன் என்ற அறையப்பா முரசுன்றாங்க. இல்ல அதுக்கு இதான் அந்த அவனோட பாட்டு தான் ஆதாரம். இல்ல இதுதான் அவனோட ஆதாரம். ஒளியாடான்னு சொல்றாங்களே, இந்த பாட்டு தான் ஆதாரம் சொல்றாங்க. அப்படிதான் அவரே சொல்லிட்டாரு. நம்ம நம்ம சொன்ன மறுப்பாங்க அதை. அது அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது இந்த முழக்கம் தான் நல்லது. இல்ல இல்ல இல்ல, எடுத்து பார்ப்போம். எடுத்துருங்க. 2 2 ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணா ஏதோ ஒண்ணு நடக்குது சாமி. பிரபஞ்ச வெற்றி. ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. அது ஒண்ணு தனி பாட்டு. அருட்ஜோதி ஆனேனென் டறையப்பா முரசு அருளாட்சி பெற்றேனென் டறையப்பா முரசு மருட்சார்பு தீந்தேன் டறையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்று அறையப்பா முரசு. அருஜோதிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் போகணும். ஏன்னா அருஜோதி ஜோதியார் ஜோதி இருக்காங்க இல்லையா? அருஜோதினா என்ன? இப்ப அதுக்கு வந்து அகவலுக்கு போகணும். அகவல் மாத்திரம் இல்லை, நிறைய போகணும். சரி வாங்க, இதாச்சும் முடிப்போம். உருப்படியா இதாச்சும் செய்வோம். என்ன பண்றது? பண்ணுவோம். ஓகே, இப்ப அகவலுக்கு போட்டா நான் எங்க போனோம்? போங்க, வரிசை போங்க. சாமி, அகவல் தவிர்த்து வேற என்ன இருக்கு சொல்லுங்க. எங்க வேணாலும் போனாங்க. பாதி இரவில் எழுந்தருளி பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்குமா? ஆமா ஆமா ஆமா. 6ஆம் திருமுறையா? ஆமா. பாதி இரவில் எழுந்தருளி பாவியின் எழுப்பி பாதி 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 இரவில் எழுந்தருளி 4 கிட்டதான் இருக்கு. அது வேண்டாம். அது கொஞ்சம் வேற பண்ணிடலாம். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவாய் இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது. அது வந்து எதுக்கு போகணும் சாமி? 110. ஓகே சாமி. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது தெற்றண்டடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர்தீத்து இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈகதருணம் இதுவாமே. ஐயா ப்ரே பண்றாரு. அருட்ஜோதி குழுன்னு கேக்குறாரு. சரி, அருட்ஜோதி எங்க இருக்கு? அருட்ஜோதி குடுன்றாரு. வாங்க, உரநடிகை வாங்க. அருட்ஜோதிய குடுங்கிறாங்க. ஐயா கமிச்சாரு. பேஜ் 353 வாங்க. அருட்ஜோதி கேட்டார் இல்லையா? அவர் எப்படி கேட்டாரு? அருட்ஜோதியை எப்படி கேட்டாரு? எங்க சாமி? 353 சிறுட்டி நியாயமா? ஆமா, நம்ம முதல்படி உனக்கு ஆகாசம் அனாதி அது போல் அதற்கு நெல்லுங்க. ஆகாசம் அனாதி அது போல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. அனாதியாக ஆகாசத்தில் காற்று அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருள் சக்தி அனாதியாய் இருக்கின்றது. அருள் சக்தி கடவுள்கிட்ட இருக்கு. அடுத்த பக்கமா? ஆமா, அப்படி படிங்க. ஆன்மாசமான மூணாவது வரி. இவை போல் ஆன்மாகாயமான இதா? இவை போல் ஆன்மாகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் மூவகையாய் நிற்கும். யாவெனில் பக்குவான்மா அபக்குவான்மா
பக்குவான்மா என மூவகைப்படும். ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் மூன்று விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம். அதுபோல் ஆன்மாக்கள் மூவிதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருள் சக்தியாம். எங்க சாமி அருள் ஜோதி இருக்கு? அருள் சக்தி. அருள் சக்தி சரி, வர அருள் சக்தி தான் எல்லாம் உண்டையா. அருள் சக்தி இருக்கு இல்லையா? அருள் சக்தி தான் வந்து ஆன்மாக்கள் மூணா பிரிச்சது. அந்த அரிசி அதான் செய்யுது, அதான் பிறகு கொடுக்குது. சரி, அந்த அரிசக்தி தான் ஐயா கேட்டாரு. சரி, கேட்டாரா? ஆமா. பாதியிலிருந்து பாட்டு இருக்கு, பாதி எழுந்தள்ளி. பாதி இரவில் எழுந்தருளி வேறையா? அரிசக்தி ஐயா கேட்டாரு. எதை திறந்தோம், எதை திறக்கல, எங்க இருக்கோம், என்ன பண்றோம், ஒன்னும் புரிய மாட்டேங்குது சாமி. பாதி இரவில் எழுந்தருளி 4-6-5 திறக்கல இன்னும். 4-6-5 சொல்லுங்க. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்சோதி அளித்தென் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாதென்பால் என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அருட்செய்தியை கேட்டாங்க. அதாவது குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பலவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது, தெற்றண்டடியேன் சிந்தைதனை தெளிவித்து எச்சம் தேர்தீத்து அற்றை பொழுது அருட்ஜோதி ஈக தருணம். இதுவாங்க அருட்ஜோதியை ஈகு அப்படின்னாங்க. அருட்ஜோதி முதல்ல இதுல புரியுங்க. அர்ஜுன் கடவுள் பொறுத்து பார்த்தோமா? ஆமா. இந்த அர்ஜுன் ஐயா கேட்டாரா? கொடுத்ததுல சரி, தியானம் கொடுத்தானா? தியானம் அர்ஜுன் கொடுத்துறான் இல்லையா? தகவல் போங்க, தகவல் தந்தை போங்க. இல்லைங்க இப்ப தம்பி நில்லுங்க, திருப்பி ஒரு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்ப வந்து வல்லார் வந்து இப்ப எங்கிருந்து வந்தோம்னாக்கா இங்க ஆரம்பிச்ச இது சாமி, அதாவது ஒளி வடிவனாக்கா ஜோதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கனாக்கா இந்த பாட்டை எடுத்துக்கிறாங்க. அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு. இப்ப அருட்ஜோதி ஜோதியா அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தனித்திரு அலங்களுக்கு போனோம். அது அங்க சரியா வரல. அங்க என்ன சொல்லிக்காருனாக்கா குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளப்படல, அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமேன்னு கேட்டிருக்காரு. சரியா? அப்ப அருட்ஜோதின்றது வந்து ஜோதினா எப்படி ஈக முடியும்? அதுக்கு வந்து கடவுள் இடத்துல அருள் சக்தி இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம். அனாதியாகிய ஆகாசத்தில் காற்று அனாதி போல அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. கடவுள்கிட்ட இருக்கு, அவன் வச்சுக்கிறாப்ல. அவர் வந்து வச்சிருக்காப்புல. அததான் வந்து அருட்ஜோதியை அளித்தேன் உலகத்தை சூழ்ந்து கலந்து. இப்ப அது இன்னொரு வாட்டி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண போறோம். அவர் எப்படி கொடுத்தாங்க. அகவுள்ள தந்தை பகுதி பின்னாடி இருக்குமே. தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே. அவன் கையில ஜோதிய ஐயா கிட்ட கொடுத்தான். ஓ சாமி நில்லுங்க, இப்ப இங்க வரணும், நில்லுங்க, இங்க பாருங்க. அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கிறது. சரியா சாமி? அவர் கையில வச்சிருக்காரா? அப்ப ஆமா வச்சிருக்காரு. ஓகே, அததான் வந்து இங்க கொடுத்திருக்காரு. ஆமா, அளித்திருக்காரு. அததான் அவர் வந்து இங்க கேட்டிருக்காரு. அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே கேட்டாரு. அவர் கொடுத்தாரா? குத்தாரு. அருட்ஜோதி என்ன? அருட்ஜோதி என்று பவர் போல சாமி, ஒரு மாதிரி அருள் பவர், அருள் சக்தி. அது எங்க எடுப்பீங்க? எங்க எடுப்பீங்க? ஆண்டை பந்து கட்சி பாட்டு
அருட்செய்தி கொண்டு விளைவிப்பெண் ஆ. ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி அடுத்து சரியான விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா அருட்ஜோதி ஐயா வந்து ஆன்லைன் ஆப்பை வந்து பண்ணாரு. அதை வச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க, சொல்லுங்க சாமி, திருப்பி சொல்லுங்க ஒரு வாட்டி. ஐயா ஒரு பாட்டு பண்ணாரு. அருட்ஜோதி ஆனந்த் என்று அழைப்பா மருத்துவர் பண்ணார். சரி, பாடணும் எல்லாரும் நினைச்சோம். அதை வச்சுக்கிட்டு ஜோதி ஜோதி ஆயிட்டாரு, ஜோதி ஆகிட்டு இருக்காங்க. அது விளக்கம் பார்க்கறேன். இப்போ அருட்ஜோதினா என்னன்னு பார்க்குறோம். ஒளியா அப்படி விளக்கம் பார்க்குறோம். அதாவது அருட்ஜோதி ஆணையன் என்றதுக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், விளக்கமா விளக்கம் பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அருட்ஜோதி என்னன்னா கடவுள் கையில் இருக்கிறது தான் அருட்ஜோதி. கடவுள் கையில் வச்சிருக்கான். அதை வந்து ஐயா வந்து கேட்டார், கூட்ட பாட்டில் கேட்டார். 15 பாட்டில் ஐயா ஆண்டவன் கொடுத்தான். அதை அவளை கன்ஃபார்ம் பண்றாரு ஐயா தந்தை. ஓகே, துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண அருட்ஜோதி என்ன பண்றது, என்ன பண்ண அருட்ஜோதி என்ன பண்றது கேட்க பாருங்க. இந்த பாட்டு சொல்ல பாருங்க, இந்த பாட்டை படிப்பா, இந்த பாட்டை படிங்க. துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் பற்பலவாக பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொட்டென்றும் மெய்யருட்ஜோதியால் விளைவிப்பெண் நீ அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து. இங்க பாருங்க, சன்மார்க்கத்துல உத்தம பதிங்கிறது ஏரியாம். சித்தியம் நிறைய இருக்கு. அது பூமியிலையும் வானத்திலையும் பாரிடை வானிடை பல காலம் நான் செய்து என்னை ஆண்டவத்தில் ஆண்ட விதி செய்யப்பட்ட என்னை உத்தரவுத்திருக்கான். உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் கடவுள் செய்யற சித்திகளை பல காலம் பாரிடையும் வானிடையும் நான் வந்து பற்பலவாக பல சித்திகள் பல காலம் விதி செய்ய பெற்றனாக நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். ஆமா, எனக்கு ஊத்துறான்ல அது சொல்லிட்டு நான் வந்து அருட்ஜோதியால் விளைவிப்ப நல்லா செய்வேன். அருட்ஜோதியால் விளைவிப்பெண் நீ அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து. அருட்ஜோதியால் விளைவிப்பெண் அப்படின்னாக்கா அவர் கையில இருக்கு பவரு. எதை விளைவிப்பாரு? சித்திகள் வந்து விளைவிப்பாரு ஐயா. ஓகே, சித்தி செய்யறது அருட்ஜோதி பவர். ஓகே, அருட்ஜோதி வெளிச்சம் இல்ல, பவர். அதான் புரியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து பாட்டு எழுதுனா காரணம் அருட்ஜோதி வெளிச்சம் இல்ல, ஒளி இல்ல, அது ஒரு பவரு. ஆண்டு பவரு. அந்த பவர் ஆண்டவன் ஐயா கேட்டாரு. ஆனா அவருக்கு ஐயா கொடுத்தான். கையில பவர் வச்சிருக்காரு. சரி ஐயா அந்த பவர் புரிஞ்சு போச்சா? ஆமா. இப்ப அடுத்த பாட்டு அடுத்து ஆனந்த் ஏன் சொன்னாருன்னு பார்க்கணும். இப்போ சரி சொல்லுங்க. ஏன் சொன்ன, இப்போ நான் வந்து ஒரு ஏழை சார். நீங்க ஏழை? ஓகே, ரொம்ப நீங்க என்ன பார்த்துட்டே பாருங்க. நான் ரொம்ப ஏழையா இருக்கேன், கஷ்டப்பட்டேன். சரி. அப்புறம் 20 வருஷம் கழிச்சு என்ன பாரு நீங்க. சரி. அப்புறம் வந்தேன், பெரிய வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், பெரிய ஆளா ஆயிட்டேன். சரி. கேட்டுக்காரீங்க. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப எப்படியா கூட நம்மள பண்றே கேறீங்க. நானே சொன்ன பணக்காரன் ஆயிட்டேன்னு. பணக்காரன் ஆயிட்டப்பா நானே அப்படின்றீங்க. ஆமா, பணக்காரன் ஆயிட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஏழையா இருந்தேன், பணம் இல்லைகிட்ட, பணம் வந்துருச்சு. அதான் சொல்லுவாங்க இருக்கிறேன். என்ன வந்தது? பணம் வந்தது. சரி. அப்ப என்ன பணக்காரன் ஆயிட்டேன். சரி. பணக்காரன் சொன்ன அர்த்தம் இந்த பணம் இருக்குன்னு அர்த்தம். நானே பணம் ஆகல. சரி. நானே பணம் ஆகல. ஓகே. பணம் என் கையில இருக்கு. ஓகே. அர்ஜுன் ஆனவங்க ஐயா வாங்கினாரு. அர்ஜுன் ஐயா கையில 5 ஜோதி இருக்கு. சரி. நான் பணக்காரன் நானே பணக்காரன் சொன்ன பாருங்க. அதாவது சாமி, கையில காசு இருந்தா பணக்காரன், கையில காசு இல்லைன்னா ஏழை. அதே மாதிரி வள்ளலார் கையில காசு இது இருக்கு, அருட்ஜோதி இருக்கு, அவ்வளவுதான். அவர் ஜோதி ஆகல. சரி. நான் என்கிட்ட பணம் என்ன பணம் வேணும் நானு. ஆமா, நான் பணம் ஆகல, பணம் என் கையில இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. அது பணக்காரன் ஆயிட்டேன்னு சொன்னா நான் பணம் ஆகல, இது பணம் அர்த்தம், அவ்வளவுதான். அர்ஜுன் ஆனேன்னு சொன்னா அர்ஜுன் கையில இருக்கு, அர்ஜுன் ஆயிட்டு அர்த்தம் இல்லை, அர்ஜுன் கையில இருக்கு அர்த்தம்.
அது புரியுதா? இதை புரிஞ்சுக்காம அவர் ஜோதி ஆயிட்டான்னு சொல்றான் பாருங்க. இந்த ஆய்வு செய்யாததுனால சொல்றாங்க. அருட்ஜோதி ஆயிட்டேன்னு சொன்னா அவன் அருட்ஜோதி அவராகல, சரி அவர் கையில அருட்ஜோதி வந்துருச்சு. நான் பணக்காரன் சொன்னா எங்க பணம் வந்துருச்சு. சரி பணம் வந்தாலும் நான் பணக்காரன். அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னார். அர்ஜோதி ஆகல, உடம்போட தான் இருக்கிறாரு. இதான் இவ்வளோ பார்த்துட்டோம். கொஞ்சம் மக்களே சாமி. அடுத்த போலாமா? சொல்லுங்க சாமி. என்ன பார்த்தோம்? ஸ்ட்ராட்டஜி முடிச்சிடும் சாமி. மணி ஆயிடுச்சு, எனக்கு 8:30 மணிக்கு கிளாஸ் இருக்கு. முடிச்சுக்க வேண்டியதான். ஐயா ஐயா ஏய் என்ன ஐயோ சாமி, ஒரு பாட்டு தானே பார்த்தோம். ஒரு பாட்டு தானே பார்த்தோம். ஒண்ணும் பண்ண முடியாது சாமி, ஒண்ணும் பார்த்து பண்ண பாட்டு முடியாது. பார்த்து பாட்டு 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 கரெக்டாக எடுங்க. ஸ்ட்ராட்டஜி லைன் எடுங்க. சரி சொல்லுங்க. இந்த பாட்டு படிங்க. இப்போ ஒளிவெடி பாட்டு முடிச்சாச்சு சாமி, நான் படிச்சு முடிச்சிட்டேன். நீங்க தான் வழக்கு கொடுக்கணும். ரைட். நான் சித்தம்பரை சொல்லி நான் படித்தேன். தாமண்ணு அர்த்தம். தாமண்ணில படிச்சால கருணை நெறி வந்து கருணை ஜீவானியம் உடம்புல வந்து ஜீவானிய மனசை வந்து உயிரை வந்துச்சு. அது இல்லாம எக்காலத்திலையும் சாகாம இருக்கிற ஒளிவெடி அடைஞ்சிட்டேன். ஒளிவெடி பற்றியா பாருங்க. ஆமா, ஒளிவெடிதான் ஜோதி இல்ல, ஒளிக்கிற வடிவம், ஒளித்துக் கொள்கின்ற வடிவம். மத்த ஒளிச்சதுன்னா மத்த காணாம இருக்கிறது, மத்த பார்க்க முடியாம இருக்கிறது. அதான் ஞான தேகம். தேகம் தோன்றியும் தொலை இருக்கு, தேகம் இருக்கும். அதாவது அது முத்தியடிச்சு அடைஞ்சாரு அவரு, சுத்தி அடைஞ்சாரு. தோன்றும் பிடிபடும். அடுத்த பிறகு அடைஞ்சாரு, அது தோன்றும் பிடிபடாது. அது ஞானம் அடைஞ்சாரு, அது தோன்றியும் தொலை இருக்கும், தோன்றி இருக்கும், தொல்லாமல் இருக்கும். அதான் ஒளிச்சிற வடிவம் ஞான தேகம். அதான் பெற்றேன், இந்த உயர்ந்த பெற்றேன். அது பல நான் பிடிக்க மாட்டேன், நான் பிடிச்சிட்டேன். இந்த பாட்டு அதான் பொருள். ஒளிவெடுத்து விளக்கம் இவ்வளோ தூரம் பார்த்தோம். மக்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோவை காணொலியை மெதுவாக போட்டு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கலாம், எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். மற்ற பேச்சு கேட்காதீங்க. அதெல்லாம் ஒளியாட்டாருன்னு சொல்லுவாங்க, கேட்காதீங்க. ஏன்னா ஒளியாட்டாருன்னா அது எல்லாம் போச்சு அர்த்தம் ஆகிடும். ஒளியார் கேள்வி இருக்கு, அவ்வளோதான். புரிஞ்சுங்க. நம்ம சென்னையா ரொம்ப நன்றி. பொறுமையா எல்லாம் எடுத்து காமிச்சாரு. ஒரு வாழ்க. நன்றி. நன்றி சாமி, நன்றி. இன்னைக்கு வந்து 10 பாட்டை பாக்குறது ஒத்த பாட்டை பார்த்துவிட்டு அதை தொடர்பா மத்த பாட்டா பார்த்தாச்சு சாமி. 10 பாட்டு பார்த்தாங்க. பரவாயில்ல, என்ன பண்றது, அப்படியே போக வேண்டியதான். இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னாக்கா, வள்ளலார் வந்து ஒளி வடிவம் பெற்றாரா, ஒளி வடிவம் பெற்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒளினா அவர் என்ன ஜோதி ஆயிட்டாருன்னு பார்த்தோம். அது வந்து ஜோதி ஆயிட்டாரா இல்ல இந்த ஒளி வடிவம்னா என்ன டீட்டெயிலா பார்த்துட்டோம். அப்ப அதான் பார்க்க போய்விட்டு இப்ப ஒளிடாக வள்ளலார் வந்து அருட்ஜோதி ஆணையன் என்ற அரையாப்பா முரச பாட்டு எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஜோதி ஆயிட்டாருன்ட்டு ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அப்ப அருட்ஜோதினா என்னன்னு பார்த்தோம். அருட்ஜோதினா அருட்சக்தி. அருட்சக்தியை வந்து கடவுள் கையில வச்சிருக்கிறாரு. அது பாதி இரவில் அவர் எழுப்பி கொடுத்தாருனாக்கா அது கொடுக்கறது. இன்னொன்னு வந்து ஒரு பாட்டுல தனித்திரு அலங்கள்ல அவர் கேக்குறாரு. கேக்குறாரு என்னன்னாக்கா, இற்றை பொழுது அருட்ஜோதி ஈக சொல்றாரு. அருள் ஜோதியை கொடுக்க சொல்றாரு. அவ பவரை கொடுக்க சொல்றாரு. ஏன்னாக்கா அந்த பாட்டுல குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, அந்த குற்றத்தை நான் போக்குறேனாக்கா எனக்கு நீ அருட்ஜோதி கொடுத்தாதானே நான் செய்ய முடியும், பவரை கொடு, எனக்கு தான் பவர் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இன்னொரு பாட்டுல தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் அருட்தந்தையே அங்கேயும் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல வள்ளலார் ஜோதியா ஆகல, அவர் ஒளி வடிவம் பெற்றல. வச்சுக்கிட்டு அருட்ஜோதியை வச்சுக்கிட்டு சித்துக்கள்ல செய்வேன். அது வந்து ஆடேரி பந்துல சொல்லியிருக்கிறாரு. பாத்துக்குங்கப்பா, விளைவிப்பேன் பாத்துக்குங்க. அதாவது உத்தம ஞான
பதி 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 செஞ்ச சித்திகளை நான் செய்வேன். ஏன்னா அவன் கையில எடுத்ததுதான் உன் கையில கொடுத்துட்டானே, இவர் கையில. ஆமா. அதனால இப்ப வந்து ராஜ்யோதி ஒளி இல்ல பவர் பவர். சக்தி வந்து ஐயா வாங்கிட்டாரு. இது நல்ல விஷயம் சாமி, நல்லா டீட்டெயிலா பாத்துருக்கேன். பார்த்தோம். நன்றி நன்றி சரணாஜி, சாமி. நன்றி. ஓகே, எல்லா பாட்டையும் பொறுமையா எடுத்தீங்க. ரொம்ப நன்றி. மக்களுக்கு வந்து சேவை, இந்த சேவை தான் சேவை. முக்கியம். நமக்கு மக்கள் நம்ம வந்து உண்மையை சொல்ல பார்க்குறோம். ரொம்ப நன்றி. சேவை நன்றி. அருட்பெரும் சாமி. ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருள் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவள்ளிலே சரணம். ராமலிங்காபயம், ராமலிங்காபயம், ராமலிங்கம். ஐயா நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஐயா. அறிவாளர் எல்லாரும் நன்றி. எல்லாரும் நன்றி. எல்லாரும் நன்றி. எல்லாரும் நன்றி. நன்றி நன்றி நன்றி.